வெல்கம் பேக் டு ஷர்மிஸ் கிச்சன். தாமரை தண்டை வச்சு எப்படி சூப்பரான டேஸ்ட்டாக ஒரு பொரியல் பண்ணலான்னு பார்க்கலாம். இது சாப்பாட்டுக்கும் செஞ்சு சாப்பிடலாம், சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். தேவையான பொருள்: தாமரை தண்டு, பூண்டு, ஒரு பெரிய வெங்காயம், பெருங்காயத்தூள், கருவேப்பிலை. தாமரை தண்டு வந்து தோலை உரிச்சதுக்கப்புறம் எப்படி தான் இருக்கும், ரெண்டு பக்கம் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பீல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஒரு சுவையில் இது வந்து துவர்ப்பு, அதனால் இதுக்கு வந்து உப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக சேர்த்தி தான் சமைக்கும் போது. பெரிய பெரிய டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேயும் கிடைக்கும், ஆன்லைனில் கிடைக்கும், அப்படி இல்லை நிறைய கிராமத்தில் வந்து இது கிடைக்கும். ரொம்ப மெலிசாக கட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் வந்து வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இது வந்து கிட்டத்தட்ட வாழைத்தண்டு மாதிரி தான், கொஞ்சம் அரிஞ்சு அப்படியே வச்சிட்டிங்கன்னா கலர் மாறிடும். அதனால் வந்து இந்த மாதிரி மஞ்சள் தண்ணியில் போட்டு ஃபஸ்ட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பேனில் தாமரை தண்டு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி மஞ்சத்தூள் 1.5 ஸ்பூன் உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம கண்டிப்பாக இது வந்து ஃபஸ்ட்டு வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் பொரியல் பண்ணணும், ஏன்னா இது வேகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். ஒரு பெஸ்ட்டு ஐடியா என்னென்னா, நீங்கள் வந்து குக்கரில் போட்டு ஒரு 2 விசில் விட்டுருங்க. குக்கரில் ஒரு 2லேருந்து 3 விசில் போட்டு எடுத்துட்டிங்கன்னா எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் எப்படி வெந்திருக்குன்னு. இது வந்து சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் வாழைத்தண்டு மாதிரியே இருக்கும், அதை விட கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கும். இப்போ ஒரு ஹாஃப் பாயில், ஒரு 80% to 70% பாயில் ஆகிருக்கும். அந்த தண்ணியெல்லாம் ஃபில்டர் பண்ணிவிட்டு திரும்ப நான் வந்து ஒரு தண்ணியில் ஆட் பண்ணி வச்சிடுறேன், ஏன்னா வாழைத்தண்டு மாதிரி இது வெளியில் இருந்தால் கலர் மாறிடும். நெக்ஸ்ட்டு நம்ம தாளிச்சிடலாம். ஒரு வடச்சட்டியில் எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் சூடான உடனே கடுகு போட்டு, கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் பூண்டு வந்து நல்லா தட்டி போடுறேன். தண்டு வகைகள் எல்லாமே வாய்வு அதிகமாக இருக்குது, அதனால் நீங்கள் பூண்டு, பெருங்காயத்தூள் கண்டிப்பாக ஆட் பண்ணி தான் ஆகணும். 10 பூண்டு போல் எடுத்து அதை வந்து நல்லா தட்டி இந்த மாதிரி எண்ணெயில் போட்டுக்கிறேன். 1 மினிட் போல் வணங்கினதுக்கப்புறம் நம்ம பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். பெருங்காயத்தூளோ கட்டியோ எப்படி வேணாலும் நீங்கள் சேர்த்திக்கலாம். ஒரு 3 டீஸ்பூன் மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறதும், கருவேப்பிலை தேவையான அளவு போட்டு வணக்கிடுங்க. இதில் வந்து ஃபைபர் கண்டென்ட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, சுகர் பேஷண்ட்டுக்கெலாம் அவ்வளோ நல்லது. இது வணங்கினதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் போல் நான் வந்து குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன், வீட்டில் அரைச்சது. நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி உங்கள் குழம்பு மிளகாய் தூளோ இல்லை ரெட் சில்லி பவுடரோ கூட போட்டுக்கலாம். இது அப்படியே ஒரு வணக்கிட்டு நம்ம வந்து காயெல்லாம் ஆட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த தாமரை தண்டு வச்சு வேறு லெவல் ஒரு ஸ்டார்டர் பண்ணலாம். எல்லா ஸ்டார்டருமே கண்டிப்பாக தோத்துரும். கண்டிப்பாக அதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன், மறக்காமல் பாருங்கள். இப்போ வணங்கிடுச்சு, நம்ம காயெல்லாம் உள்ளே ஆட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நான் இன்றைக்கி சமைக்கிற குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா 3லேருந்து 4 பேர் சாப்பிடலாம். கண்டிப்பாக காயெல்லாம் ஆட் பண்ணியாச்சு. நல்லா இந்த மிளகாத்தூள்லாம் மேலே இது மேலே படுற மாதிரி, மசாலா மேலே படுற மாதிரி நல்லா பரட்டி வணக்கிடுங்க. நான் வந்து தாமரை தண்டு எத்தனை எடுத்திருக்கேன்னா, ஒரு 4 சின்ன தண்டு, ஒரு 6லேருந்து ஒரு மீடியம் சைஸ் தண்டு மாதிரி ஒரு 10லேருந்து 12க்குள்ளே எடுத்திருப்பேன். மசாலாலாம் நல்லா மேலே படுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி ஊற்றி மறுபடியும் வேக வைக்கணும். நம்ம சாப்பிட்றது எப்படி சாப்பிட்ணுன்னா, காய் அதிகமாக, சாப்பாடு கம்மியாக சாப்பிட்ணும். இந்த தாமரை தண்டு பொரியலில் அவ்வளோ ஒரு பெனிஃபிட் இருக்குது, ஒரு டேஸ்ட்டான ஃபுட்டும் தான். கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுங்க. இப்போ இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி உப்பு காரெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் நம்ம வந்து மறுபடியும் வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு டைம் நீங்கள் இந்த பொரியல் இப்படி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், கண்டிப்பாக நீங்கள் எப்படா மறுபடியும் தாமரை தண்டு கிடைக்கும் நம்ம இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்லான்னு வெயிட் பண்ணிகிட்டே இருப்பீங்க. இப்போ தண்ணி நல்லா குறைஞ்சிருச்சு, கொஞ்சம் தான் இருக்குது. வெந்துருச்சான்னு நான் பார்க்குறேன், மேக்ஸிமம் வெந்துருச்சு. இப்போ நான் வந்து கலருக்காக ஜஸ்ட் 1/2 டீஸ்பூன் காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் போட்டு நல்லா ஒரு பரட்டி எடுத்துக்கிறேன். இதில் வந்து காரம் எதுவுமே இருக்காது. ஒரு 2 மினிட்ஸ் போல் சிம்மில் இருந்து நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், இப்போ நல்லா வெந்துருச்சு. நீ மல்லித்தலை போட்டு நம்ம இறக்கிடலாம். அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டான தாமரை தண்டு பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இது சாப்பாட்டுக்கு, சப்பாத்திக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை வச்சு ஒரு சூப்பரான ஸ்டார்டர் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் கொடுக்குறேன், மறக்காமல் பாருங்கள். என்னை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. See you in next video. டாட்டா, பை பாய்.